நான் இப்போ வரைக்கும் சிக்கன், எக், இறால், ஃபிஷ் இப்படி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக இதோட டேஸ்ட் மட்டும்தான் பிடிக்கும். நண்டு கூட ட்ரை பண்ணியிருக்கேன். அது சாப்பிட தெரிலனாலும் அது சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த மட்டன் மட்டும் நான் ஒரு தடவை கூட சாப்பிடணும்னு நினச்சதே கிடையாது. பிகாஸ் அந்த மட்டனோட ஸ்மெல் அது என்னமோ எனக்கு பிடிச்சிக்கிறதே கிடையாது. பட் ஸ்டில் இந்த மட்டன் கோலா உருண்டையை நான் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறமா இதையோ இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். சூப்பராக பண்ணியிருந்தேன் மட்டன் கோலா உருண்டை. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 5-6 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கருவேப்பிலை போட்டு இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா மட்டனை இந்த மாதிரி கொத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு குக் ஆகும். இப்போ அந்த மட்டனையும் இதோட சேர்த்து மட்டன் ஹாஃப் வெந்து வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளோட மட்டன் வெந்து வந்துடும். இது வேகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு கடலை மாவை இதோட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா எல்லாம் சேர்த்து ஒரு சேர வர்ற மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாவு டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் எண்ணெயில் சேர்த்தோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த கோலா உருண்டைகளை ஸ்லோவாக எண்ணெயில் டிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நல்லா வெந்து வர எடுத்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிரும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்க இந்த மட்டன் கோலா உருண்டை சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். மட்டனே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோலா உருண்டை ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் விரும்பி கேட்பாங்க. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.